வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டைம பத்தி பேசுறதுக்கான நிறைய ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், இன்னும் கொஞ்ச நேரத்துல, இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கத்துக்க போற ஃப்ரேசஸ அப்படியே நம்ம ரொம்ப நேரம், ரொம்ப நேரத்துக்கு, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி, ரொம்ப நேரத்துக்கு பிறகு இந்த மாரி அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வைல் ஃப்ரேசஸ். வைல் அப்படின்ற வார்த்தை வச்சு வர ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். பொதுவா வைல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது வந்து ஒரு காலகட்டத்த, ஒரு டியூரேஷன குறிக்குது. நம்ம டியூரேஷன் அப்படின்றது கொஞ்சம் நேரமா இருக்கலாம், கொஞ்சம் காலம், கொஞ்சம் நாள் இந்த மாரி எப்படி சொல்றதுக்கும் நம்ம இந்த ஃப்ரேசஸ யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃப்ரேஸ் பாருங்களேன். ஃபார் அ வைல். நம்ம சொன்னோம் இல்லையா? வைல் அப்படின்னு சொன்னா தான் அது வந்து ஒரு டியூரேஷன குறிக்குது. நீங்க வந்து இத 2 வார்த்தையா நம்ம யூஸ் பண்ணுவோம். வைல் அப்படி தனித்தனியா யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் வேர்டாவும் யூஸ் பண்ணுவோம். வைல் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையா. அப்படி வந்தா தான அது அட்வெர்ப். பட் அது வந்து ரொம்ப ஃபார்மல். இப்ப யாரும் ரொம்ப யூஸ் பண்றதில்ல. அதனால நம்ம அந்த யூசேஜ் நம்ம இப்ப பார்க்க போறதில்ல. அது தேவையில்ல. ஏன்னா இந்த மாதிரி ப்ரிபோசிஷனோட வர்றப்போ அது கண்டிப்பா அது 2 வேர்ட்ஸா தான் இருக்கணும். அதனால இந்த மாரி கத்துக்கிறதே போதுமானது. அப்போ உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். ஸோ அதனால இதே மாரி நம்ம கத்துக்கலாம். ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃப்ரேசஸ் பார்த்தீங்களானா, இந்த ஃப்ரேஸ பார்த்தீங்களானா, நீங்க கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச காலம், கொஞ்ச காலத்துக்கு, கொஞ்ச நாள், கொஞ்ச நாளைக்கு இந்த மாரி சொல்றதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் அ வைல் ஈஸியா சென்டென்ஸ்ல இத யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க அப்படின்னு நீங்க சொல்லணுமானா, சிட் ஹியர் ஃபார் அ வைல். சிட் ஹியர் ஃபார் அ வைல் அப்படி சொல்லிட வேண்டியதுதான். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஐ வெயிட்டட் ஃபார் அ வைல். ஐ வெயிட்டட் ஃபார் அ வைல். அவ்வளோதான். நீங்க இத சென்டென்ஸ்ல எங்க போடணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததானா, நம்ம வழக்கமான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் இல்லையா? சப்ஜெக்ட், வெர்ப் அதுக்கப்புறம் யாரை, யாருக்கு, என்ன, எங்க, எப்போ. அந்த எப்போங்கிற இடத்துல இத யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ அவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தனர். அவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தனர். நீங்க ஜஸ்ட் அவர்கள் அமைதியாக இருந்தனர் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுங்க. தே வேர் சைலண்ட் ஃபார் அ வைல். அவ்வளோதான். தே வேர் சைலண்ட் ஃபார் அ வைல். உனக்கு தேவைன்னா இத கொஞ்ச நாள் நீயே வச்சுக்கோ. இப்படியும் நம்ம சொல்லுவோம். உனக்கு தேவைன்னா கொஞ்ச நாளைக்கு இத நீ வச்சுக்கோ. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இது 2க்குமே இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ உனக்கு தேவை என்றால் இஃப் யூ நீட் இட். இஃப் யூ நீட் இட். நீ வச்சுக்கோ. யூ கேன் கீப் இட். கொஞ்ச நாளைக்கு. ஃபார் அ வைல். ஸோ இந்த இடத்துல ஃபார் அ வைல்ங்கிறது கொஞ்ச நேரமா, கொஞ்ச காலமா, கொஞ்ச நாளா எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க வந்து கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். அந்த சென்டென்ஸோட அர்த்தத்திலேயே அது கொஞ்சம் நேரமா, கொஞ்சம் காலமா, கொஞ்சம் நாளாங்கிறது நமக்கு புரிஞ்சிரும் பேசுறப்பவே. இப்ப இத கொஞ்ச நேரம் நீ வச்சுக்கோ நம்ம சொல்றதுக்கும், நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் எனக்கு தேவையில்ல, உனக்கு தேவைப்பட்டா நீ கொஞ்ச நாள் வச்சுக்கோ அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால அந்த சென்டென்ஸ் பேசுறவங்க கிட்ட கம்யூனிகேட் ஆகுறப்ப கரெக்ட்டா கம்யூனிகேட் ஆயிடும். ஸோ யூ கேன் கீப் இட் ஃபார் அ வைல் இஃப் யூ நீட் இட். அவ்வளோதான். இப்போ ஃபார் அ வைல் பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இன் அ வைல். ஸோ ஃபார் அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்ச நேரம், இல்ல கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நாளைக்கு அப்படி சொன்னோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படி சொல்றதுக்கு நம்ம இன் அ லிட்டில் வைல் இல்ல இன் அ ஷார்ட் வைல். இன் அ வைல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இன் அ வைல் அப்படின்றப்போ அது கொஞ்சம் வேகா அப்படி இருக்கும். வேகானா கரெக்ட்டா அத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் காலம்னு சொல்றோமா, கொஞ்சம் நாளுன்னு சொல்றோமா, அந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் அ வைல்ல. அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பொதுவா நம்ம இன் அ லிட்டில் வைல் இல்ல இன் அ ஷார்ட் வைல். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு நம்ம எம்பசைஸ் பண்றதுக்கு நம்ம இந்த லிட்டில், ஷார்ட் இந்த மாரி வார்த்தைகள நம்ம வைல்க்கு முன்னாடி சேர்த்துக்குவோம். அடுத்தது இன் அ வைல் எப்படி யூஸ் பண்றதுன்றத அடுத்து பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இது 2த்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்றேன். அப்படி சொல்லப் போறோம். அப்ப திரும்ப ஃபோன் பண்றேன். ஐ வில் கால் யூ பேக். எப்போ? இன் அ லிட்டில் வைல். இன்னும் கொஞ்ச நேரத்துல. இன் அ ஷார்ட் வைல். 2மே இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. ஐ வில் கால் யூ பேக் இன் அ லிட்டில் வைல். அவன் போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தான். அப்படின்னு நம்ம சொல்லணும். அவன் வெளில போயிட்டு he went out. and திரும்பி வந்தான். came back. எப்போ? கொஞ்ச நேரத்துல. in a little while. he went out and came back in a little while.
லஞ்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்க எவ்வளவு எம்ஃபசைஸ் பண்றீங்கங்கிறத பொறுத்து நீங்க இன் அ லிட்டில் வைல், இன் அ ஷார்ட் வைல். இன் அ வைல் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அர்த்தம் எல்லாம் பெருசா ஒண்ணும் மாறாது. நீங்க எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த லிட்டில் ஷார்ட் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா இன் அ வைல் வந்து கொஞ்சம் பொதுப்படையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ த லஞ்ச் வில் பி ரெடி இன் அ வைல். த லஞ்ச் வில் பி ரெடி இன் அ ஷார்ட் வைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்ப இந்த இன் அ வைல் வந்து வெறுமனே கொஞ்சம் நேரம் இல்ல. அது வந்து கொஞ்சம் காலம், கொஞ்ச நாள் அப்படி கூட மீன் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப நாம கொஞ்ச நாள், கொஞ்சம் காலமாக அப்படி வச்சு சொல்லப் போறோம். கொஞ்ச நாளாகவே நான் அவன பார்க்கல. கொஞ்ச காலமாகவே நான் அங்க போகல. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாரி சொல்றதுக்கு இன் அ வைல் அப்படின்னு வச்சு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணுவோம். இந்த இடத்துல நாள் ஆகன்னு ஒரு சவுண்ட் இருக்கே! அப்ப ஃபார் கரெக்ட்டா இருக்காதா? நீங்க ஏன் இன் அ வைல் சொல்றீங்க? ஃபார் அ வைல் சொன்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததானா? எஸ் யூ ஆர் ரைட். நீங்க வந்து ஃபார் அ வைலும் இதே அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அர்த்தத்துல கொஞ்ச நாளாக, கொஞ்ச காலமாக அப்படி சொல்றப்போ, நீங்க இன் அ வைல் யூஸ் பண்ணீங்களான்னா, அது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஃபார் அ வைல் யூஸ் பண்ணீங்களான்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க 2த்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சென்டென்சஸ ஃப்ரேம் பண்ணுவோம். நான் அவன கொஞ்ச நாளாகவே பார்க்கவில்லை. நான் அவன கொஞ்ச காலமாகவே பார்க்கவில்லை. இப்படி நம்ம சொல்லணும். ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொன்னோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ ஐ ஹேவன்ட் சீன் ஹிம். ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் இன் அ வைல். இப்ப சமீப காலத்துல, இப்ப கொஞ்ச நாள்ல நான் அவன இன்னும் பார்க்கவே இல்ல. அப்படி சொல்ற மாரி தான் இன் அ வைல். கொஞ்ச காலமாக அப்படி நீங்க மீன் பண்ணீங்களான்னா, ஃபார் அ வைல். 2த்தையும் இன்டர்சேஞ்ச் இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த தப்பும் இல்ல. ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் இன் அ வைல். நான் இங்க கொஞ்ச நாளாவே வரவே இல்ல. அப்படி சொல்லப் போறோம். நான் இங்க வரல. நான் இங்க இருக்கேன் அப்படின்னா, ஐ ஹேவ் பீன் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் இங்க வரவே இல்லன்னா அப்படியே நெகட்டிவ் இல்லையா? அப்ப ஐ ஹேவன்ட் பீன் ஹியர். ஐ ஹேவன்ட் பீன் ஹியர் இன் அ வைல். கொஞ்ச நாள்ல இப்ப சமீப காலத்துல நான் இங்க வரவே இல்ல. ஐ ஹேவன்ட் பீன் ஹியர் இன் அ வைல். ஐ ஹேவ் நாட் பீன் ஹியர் இன் அ வைல். அதுதான் அப்படி சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இத எப்படி சொல்றது? இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ரேஸ் a little while ago. a little while ago. இந்த இடத்துல நம்ம agoன்னு சொல்லியிருக்கோங்கிறது தான் நீங்க கரெக்ட்டா பார்த்து நோட் பண்ணிக்கணும். நான் அவன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைப்ரரில பார்த்தேன். நான் அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைப்ரரியில பார்த்தேன். ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். கம்ப்ளீட் சென்டென்ஸ்னா ஒரு சென்டென்ஸ்ல என்னெல்லாம் இருக்குமோ, அது எல்லாமே இந்த சென்டென்ஸ்ல இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட், வெர்ப், யாரை, யாருக்கு, என்ன, எங்க, எப்போ இதுல எல்லாம் ஆல்மோஸ்ட் என்ன தவிர மத்த எல்லாமே இந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் அவளை பார்த்தேன். ஐ சா ஹர். எங்க? அட் த லைப்ரரி. எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. a little while ago. I saw her at the library a little while ago. இப்ப இன்னொன்னு கூட பார்த்துடலாம். இப்போ ஒரு பையன் திரும்ப சாப்பாடு கேட்கிறான்னா, அம்மா சொல்லுவாங்க, "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பிட்ட. உனக்கு எப்படி பசிக்கும்? உனக்கு இப்ப திரும்ப பசிக்க வாய்ப்பே இல்லையே!" அப்படி சொல்லுவாங்க. "நீ சாப்பாடு என்ன பண்ற?" அப்படி கேட்பாங்க. "நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பிட்ட." இத நாம, "நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடல, திரும்பமா உனக்கு பசிக்குது." அப்படி கேட்க போறோம். அப்ப "Didn't you eat a little while ago?" You can't be hungry again. நீ திரும்ப பசியா இருக்க வாய்ப்பே இல்ல. You can't be hungry again. இப்போ இந்த இடத்துலலாம் a little while agoன்னு நம்ம சொல்றோமே, நீங்க a little while beforeன்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இல்லையா? a little while ago நம்ம யூஸ் பண்ண மாரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப little while beforeன்னு நீங்க சொன்னீங்களான்னா, அது தனியா வராது. இந்த பிஃபோர் கூட எப்பவுமே ஒரு அனதர் ஈவென்ட்ட நம்ம வந்து சேர்த்து சொல்லணும். அதாவது என்ன அர்த்தத்துல இத நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அவன் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி, நீ ஃபோன் பண்ணதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி, இந்த அர்த்தத்துல தான் நம்ம பிஃபோர யூஸ் பண்ணுவோம். ஸோ வேற ஒரு ஈவென்ட்ட குறிப்பிட்டு, அதுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு சொல்றப்ப மட்டும் தான் நம்ம பிஃபோர யூஸ் பண்ணணும். பொதுவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றதா இருந்தா, a little while ago தான் யூஸ் பண்ணணும். ஸோ பிஃபோர் பக்கத்துல கூட ஒண்ணு வரணும். பார்த்துக்கோங்க அது மட்டும். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி. சொல்றோம் பார்த்தீங்களா? வேற ஒண்ண குறிப்பிட்டு, அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இடத்துல தான் நம்ம a little while before யூஸ் பண்ணுவோம்.
சரி, ஏன்னா இந்த இடத்துல சென்டென்ஸ் அவருக்கு ஃபோன் வந்தது. இப்போ மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அதை நம்ம சொல்லிடலாமா? அப்ப a little while before the meeting started. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி a little while before the meeting started. என்ன ஆனுச்சு? அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. He received a call. A little while before the meeting started, he received a call. இப்ப அதே மாதிரிதான். நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவன் தூங்குனான் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவன் இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கான். சோ அதனால இந்த பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றப்ப he slept-ன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. he slept-னா அவன் நல்லா நீண்ட நேரம் நல்லா தூங்குனான்னு அர்த்தம். இப்ப ஜஸ்ட் கண்ணை மூடுனதுதான், அப்படி தூங்க ஆரம்பிச்சதுதான் நம்ம சொல்றோம். நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவன் தூங்க ஆரம்பிச்சான். இன்னமும் தூங்கிட்டு இருக்கான் அப்படி நம்ம சொல்றோம். சோ அந்த தூங்க ஆரம்பிக்கிற விஷயத்த நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா fall asleep அப்படி வச்சு சொல்லுவோம். சோ அதனாலதான் he fell asleep எப்பனா நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி. a little while before you came. before பக்கத்துல என்ன அப்படின்னு வருது பாருங்க. எப்போங்கிறத குறிப்பிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம். அப்ப a little while before you came. he fell asleep just a little while before you came. நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான். அப்படி emphasize பண்றதுக்கு தான் ஒரு just சேர்த்துட்டு இருக்கோம். he fell asleep just a while before you came. இப்போ நம்ம பார்க்க போறது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்க பொதுவா சொல்றதா இருந்தா ஆஃப்டர் அ வைல் சொல்லுங்க. இப்ப இதே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு பிறகு நீங்க சொல்லணுமானா ஆஃப்டர் அ லாங் வைல்னு சொல்லுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஒரு விஷயம் நடந்த பிறகு, கொஞ்ச நேரம் நடந்த பிறகு, கொஞ்ச நேரம் பேசிய பிறகு, கொஞ்ச நேரம் வேலை செய்த பிறகு, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நாம ஆஃப்டர் அ வைல் ஆஃப் doing something, after a while of verb plus ing இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். சோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நடந்த பிறகு நாங்க ஒரு சிறிய டீ கடையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ கொஞ்ச நேரம் நடந்த பிறகு, கொஞ்ச நேரம் அதுதான் நம்ம இந்த இடத்துல எம்பசைஸ் பண்றோம். சோ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொன்னோம்? ஆஃப்டர் அ வைல் ஆஃப் verb plus ing. இந்த இடத்துல verb வந்து நடந்தது, அதனால நடக்கிறதுன்றதுனால வாக்கிங். ஆஃப்டர் அ வைல் ஆஃப் வாக்கிங் நாங்க ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சோம். we found a small tea shop. After a while of walking, we found a small tea shop. உங்களுக்கு ஒரு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே எப்படி சொல்லணும்? After walking for a while, கொஞ்ச நேரம் நடந்த பிறகு, கொஞ்ச நேரத்துக்கு நடந்த பிறகு, கொஞ்ச நேரம்னா for a while சொன்னீங்க. அப்ப after walking for a while, we found a small tea shopன்னு சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். தாராளமா நீங்க அப்படியும் சொல்லலாம். பட் சட்டல் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அந்த அளவுக்கெல்லாம் அது அந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இன்டர்சேஞ்சபிளி ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் வைல் ஆஃப் வாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றப்போ இந்த இடத்துல நாங்க கொஞ்ச நேரம் நடந்தோம் அப்படின்றத எம்பசைஸ் பண்றோம். அவ்வளவுதான். மற்றபடி மீனிங்ல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதனால நீங்க இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் பேசின அப்புறம் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் பேசினாங்க. பேசின பிறகு அவர்கள் நல்ல நண்பர்களாகி விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப இந்த இடத்துல பேசுறது தான் verb இல்லையா? சோ ஆஃப்டர் அ வைல் ஆஃப் டாக்கிங் இல்லைன்னா ஆஃப்டர் டாக்கிங் ஃபார் அ வைல், ரெண்டுல எதை வேணா சொல்லுங்க. அவர்கள் நல்ல நண்பர்களாகி விட்டார்கள். தே ஹவ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா தே பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லுமோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்க வேண்டியதான். ஸோ ஆஃப்டர் அ வைல் ஆஃப் டாக்கிங் தே பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையே நீங்க ஆஃப்டர் டாக்கிங் ஃபார் அ வைல் தே பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் பேசிய பிறகு, கொஞ்ச நேரம் நடந்த பிறகு அப்படி சொன்னோம். இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிய பிறகு அப்படின்னா ஆஃப்டர் அ வைல் ஆஃப் ஸ்லீப்பிங் அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் படித்த பிறகு ஆஃப்டர் அ வைல் ஆஃப் ஸ்டடியிங் இப்படியெல்லாம் சொல்லிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, வெறுமனே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்படி மட்டும் சொல்றதா இருந்தா ஆஃப்டர் அ வைல் அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எங்களுக்கு பசிக்க ஆரம்பித்தது. After a while, we started to feel hungry. After a while, we started to feel hungry. இப்படி சொல்லிடணும். ரொம்ப நேரத்துக்கு பிறகுன்னு சொல்றதா இருந்தா after a long while, we started to feel hungry. அப்படி சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ கொஞ்ச நேரம்னா இப்படி சொல்லுங்க. நீங்க வந்து ரொம்ப நேரத்துக்கு பிறகு அப்படி சொல்லணுமானா ஆஃப்டர் அ லாங் வைல் அப்படி சொல்லிட வேண்டியதான். இல்லைன்னா ஆஃப்டர் குவாய்ட் அ வைல் அடுத்து நம்ம பார்க்க போறோம் அதையும். ஸோ அந்த மாதிரி நீங்க சொன்னீங்களானா இதே இடத்துல நீங்க கொஞ்ச நேரத்தை அப்படியே ரொம்ப நேரம் அப்படின்னு மாத்திடலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப நேரமாக, வெகு காலமாக இந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த வைல எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நீங்க குவைட் அ வைல் இல்லைன்னா அ லாங் வைல்
a while நம்ம சொன்னோம், a little while, a short while அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? நீங்க இதே ஃப்ரேஸ லாங்கா அப்படி கொண்டு வரதுனால, ரொம்ப நேரம் அப்படி கொண்டு வரதுனால, a long while, quite a while இந்த மாரி நம்ம சொல்லிட்டோமானா, அது ரொம்ப நேரமாக, ரொம்ப நாளாக, ரொம்ப காலமாக இந்த மாரி ஒரு அர்த்தம் வந்துரும். இப்போ அவ ரொம்ப நேரமா ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. ஸோ ஃபோன்ல பேசிட்டு இருக்கான்னா, அவ ரொம்ப நாளா ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. அப்படி நம்ம மீன் பண்ணல. ரொம்ப நேரமா அப்படி மீன் பண்றோம். சில சமயங்கள்ல ரொம்ப நாளா அவ ஃபோன்ல பேசிட்டு தான் இருக்கா. அப்படி சொல்றதா இருந்தாலும் இதே ஃப்ரேஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ஆன் த ஃபோன் அப்படிங்கிறப்போ உங்க ஃபோன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் அர்த்தம். அப்ப ஷி ஹாஸ் பீன் டாக்கிங் ஆன் த ஃபோன்னு சொன்னாலும் சரி, ஷி ஹாஸ் பீன் ஆன் த ஃபோன்னு சொன்னாலும் போதும். ஷி ஹாஸ் பீன் ஆன் த ஃபோன் ஃபார் குவைட் அ வைல் அப்படி சொல்லலாம். இல்லன்னா ஷி ஹாஸ் பீன் ஆன் த ஃபோன் ஃபார் அ லாங் வைல் ரொம்ப நேரமா அப்படி சொல்லலாம். இதே வைல்ன்ற ஃப்ரேஸ நம்ம இன்னொரு விதமாவும் யூஸ் பண்ணுவோம். எப்பயாவது ரொம்ப ரேரா, எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல்க்கும் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் நான் இத பண்ணுவேன். எப்பயாவது எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோணும். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும். இப்ப எனக்கு தோணும் அப்படின்னா, ஐ ஃபீல் லைக் நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? ஐ ஃபீல் லைக் வச்சு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஐ ஃபீல் லைக் குவிட்டிங் எவ்ரிதிங் எல்லாத்தையும் விட்டுறது. ஸோ எனக்கு எப்பயாவது அந்த மாரி தோணும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் ஐ ஃபீல் லைக் குவிட்டிங் எவ்ரிதிங். ஒன்ஸ் இன் அ வைல் ஐ ஃபீல் லைக் குவிட்டிங் எவ்ரிதிங். சரி, இப்ப நெறைய ஃப்ரேசஸ் பார்த்தோம் இல்லையா? இதையெல்லாம் வச்சு இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. அவன் பெல் அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டான். கொஞ்ச நேரம் விளையாடிய பிறகு குழந்தைங்கலாம் வீட்டுக்கு திரும்பினர். அவன் ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டான். கோயம்புத்தூருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்ச காலம் சென்னையில் வசித்தார். சிறிது காலம்னா கொஞ்ச காலம் வசித்தார். இப்படி நீங்க சொல்லணும். இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம while phrases for a while, in a while, a little while ago, a little while before, once in a while, quite a while, a long while இந்த மாதிரி நிறைய phrases பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களான்னா ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.